பொன்னான பேச்சுக்கள் அடிப்பாட்டுங்களே அப்பத்தா மார்களே அட அப்பத்தா மார்களே சின்னாயி மார்களே கோத்தா ஏடா கோத்தம் பங்கறே ஆத்தாயா ஆத்தா ஆத்தாங்கறியா இல்ல கோத்தாங்கறியா ஆத்தான் தாயாச்சு நீ கொட்டடி கையில பாட்டி வச்சுக்கிட்ட கொண்டாடி கையில் பாட்டி வச்சிருக்கோ புண்ணிய மரியருக்கு வணக்கமே மத்தவங்க பச்சக்கடி கல்யாண செய்வருக்கு வணக்கமே மத்தவங்க பச்சக்கடி கல்யாண செஞ்சருக்கு வணக்கமே பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டுக்கிட்ட பாமர பெண்களுக்கு வணக்கமே பாவாடை இல்லாம மேலாட போட்டிருக்கோம் பாவர பெண்களுக்கு வணக்கமே பாவாடை சுடிதார் வெடி பாவாடை ஐ ஜூ ஜூ டி 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 தா 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 பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டுக்கிட்ட பாமர பெண்களுக்கு வணக்கமே பாவாடை இல்லாம மேலாட போட்டிருக்கோம் பாவர பெண்களுக்கு வணக்கமே மத்தவங்க பச்சக்கடி கல்யாண செய்வருக்கு வணக்கமே மத்தவங்க பச்சக்கடி கல்யாண செஞ்சருக்கு வணக்கமே புருஷன் இல்லாம உங்க புருஷன் இல்லாம புள்ள குட்டி பத்துக்கிட்டு புண்ணிய பதிலுக்கு வணக்கமே எனக்கு எங்கள் வணக்கமே வந்திருக்க வணக்கமே. என்னடா வீரப்பூர் கூட பரவாயில்லையடா. ஐயோ அருமையான கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதுங்க. என்னையா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அம்மா அது யாருமா அது? ஒரு குடும்பமா தூங்குறீங்க. என்னத்தான் நாடத்தை கெடுத்துருவோமா? அது யாரா? அது நாடத்தை கெடுத்துருவோமா? வேற வழிதான் இல்லை. இப்படி தூங்குனீங்கன்னா எப்படி? இங்கே வாங்கத்தா பாட்டு நல்லா பாடணுமா? நீ தெளிவாக உட்காரு. முதல்ல செம்மடம் போட்டு முண்டே நீ அப்புறம் அதை சொல்லுவேன். பாட்டு பண்ண பாடவே இல்லை. பொருள் ஏன் வருகை பாட்டு தான் பாடியிருக்கிறேன். அது எழுப்பு தத்தோ எந்திரி கொம்பேரமிக்க மாதிரி மண்டையை தூக்கி பார்ப்பேன். படுவாளை காடு தான் பெரிய சரோஜா தேவி. அப்படியே பார்ப்பேன். அது எந்திரிப்பேம்மா. அது யார் பார்த்தாம்மா? ஏம்மா இங்கே வாங்கினேன். விழா காம்பில் எங்கே இருந்தாலும் ஒரு 3 குடம் தண்ணி கொண்டு வாங்க. அந்த சுடிதார் இருக்கான். எப்படிங்கிற கடலால முதல் மாதிரி எப்படி அப்படியே ஓய்வுல படம் பார்த்துட்டே தெரியும். ஏன்னா ஒரு நாகரிகம் எப்படி போயிட்டு இருக்குது. ஒரு பொதுவாக சொல்கிறேன், யாரும் தப்பு கிடையாது. ஆமா அந்த சேலையெல்லாம் இப்போ மறந்து வைக்க ஏன் இவ்வளோ சொல்கிறோம்ல தம்பி, இவ்வளோ சொல்கிறோம்ல. சரி கேரளாவுக்கு போயிருக்கியா? கேரளாவுக்கு போகிறதுக்கு நல்லா கேட்டுக்க. பொள்ளாச்சி போ. போயிருக்கேன். எப்படி போகலாம்? மதுரை, தென்காசி, குற்றாலம். நீ விடுப்பா ஜவுளி கடை முதல்ல நீ ஒத்துக்கிறேன். முன்னாடி விடு. நடுவுல போனா சரி. அடுத்து பொள்ளாச்சி. அங்க போய் எத்தனை குடும்பத்தை கெடுத்தியா? ஆமா யாருக்கு தெரியும். கேரளாக்கு அல்ல உன்னை கேட்கல பாடி. அதே நல்லா கேட்டுக்க தம்பி. சொல்லுங்க. கல்லூரிக்கு போற கேரளாவில் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போற மாணவி கூட அந்த லூஸ் ஹேரை விட்டு அழகா சேலை கட்டி கல்லூரிக்கு போகுதுங்க. இப்ப எந்த புள்ள போகுது? இப்பெல்லாம் எல்லாம் நாகரிகம் மாறி போச்சு. யாரையும் சொல்லியும் கோளாறு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில இருக்கிறவரையும் சந்தோஷமா வாழ கத்துக்கணும். யாரையும் பொல்லாப்பு சொல்லக்கூடாது. கிடைக்கிறத வச்சு உள்ளதை வச்சு பெரிய இடத்து பொல்லாப்பு உள்ளதை வச்சு நல்லது வந்துட்டு போயிடணும். அப்படிங்கிற காரணத்துல முதல்ல இந்த ஊரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எப்படிப்பட்ட சந்தோஷம் அடியே அது வேணாம். என் மனச பறி கொடுத்து ஹலோ என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டு மகன் கண்ணு. என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்சி
வந்தாய் என்ன பக்கம் இனிமேலும் என்ன வெக்கம் உதல்களில் உதல் கட்டி சந்தாடமா என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்தடுத்து கட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டுமா கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து பன்னர்மா வழங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுக்கா ஒளியமங்கலம் கிராமம் எழுவன் குறைப்பட்டியில் அமைந்த அருள்மிகு ஸ்ரீ பெத்த பெருமாள் ஸ்ரீ பெத்தாயம்மன் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் கோவில் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு வேணா ராணா சரவணவேட்டை தலைமையிலும் பெரிய பூசாரி வகைரா அவர்கள் தலைமையிலும் பள்ளியாண்டி பூசாரி அவர்கள் தலைமையிலும் பி கணேசன் பூசாரி அவர்கள் தலைமையிலும் எம் பழனிசாமி பூசாரி அவர்கள் தலைமையிலும் ஆனா சுப்பையா சுக்கம்பட்டி அவர்கள் தலைமையிலும் பள்ளியாண்டி அம்பலம் ஆய்கோர் நடத்தப்படும் நாடகமாக நடைபெறும் அனைவரும் காண வருக 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 அன்படையர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி விரணம் மாசி மாதம் 15ஆம் நாள் 27/2/2025 வியாழக்கிழமை அன்று இரவு சிறக 10 நிலவில் கோவில் மகம் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் எங்களது நாடக உலகின் நபரசநாயகன் யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை மாப்பிள்ளை எங்களது விபி வேங்கை கருப்பையா அவர் கலைக்குழு வழங்கும் ஸ்ரீ பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். இதில் பங்கு மடிகர்கள் தமிழகத்தின் தனக்குன்னு ஒரு படகுடு வெட்டிமரசு கோட்டிபுரம் நாடகொலி நபரசநாயகன் வானத்தில் எத்தனையோ நிலவுகள் இருந்தாலும் மண்மை சந்திரனை போல் ஜொலித்து வரும் அருமை சகோதரர் அருமை மாப்பிள்ளை எங்களது பிபி வேங்கை கருப்பையா இவங்க இடையில வெள்ளச்சாமி நடித்து உங்கள் அன்பதற்கு பிற காத்து கொண்டிருக்கின்றார். ஊரில் உனக்கு ஒரு மேடை வானில உனக்கு ஒரு மஞ்சம் பார்க்கும் பார்வையடா உனக்கு கீழொரு உலகம் தனக்கு தானா இயங்கும் காணும் காட்சி கடவுள் காட்சியடா. காணுகுள் கபேரிசு இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களான்னு சொல்லக்கூடிய அருமையப்பா மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வர்ணப்பட்டியைச் சேர்ந்த எங்களது ஏபி பொன்னுச்சாமி புதல்வி அருமை சகோதரி ஏபி பூபதி ஸ்ரீ விருங்குமுறையிலே வெள்ளியம்மாள் நடித்து உங்கள் அன்பர் பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா போகுது பின்ன நான் முத்தமிட துடிக்கிற உன்னை நீ முள்ள கட்டி அடிப்பது என்ன நீ காய்தானா பழதானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா. நன்றி வணக்கம். அதுக்கு திருப்பியாக வாழ்விச்ச மன்னர் வசன புயல் மாண்மை எத்தனையோ நீங்க பாண்டிமணியை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க பாண்டிமணி சாதாரணப்பட்ட பாண்டிமணியா மொக்க 3 கிலோ அரிசி சோறு தின்றுக்கிறான்டா அப்பா கொடுக்கறதுக்கு. மாண்மை இன்னைக்கு வந்திருக்க பாண்டிமணியை பார்த்தீங்கன்னா மாண்மை இந்த லைட்டுக்கு போய் எந்த தண்டி இருக்குதோ அந்த தண்டிக்கு கூட்டி வந்திருக்கிறோம். காலைல பாண்டிமணியை பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 50 பேர் இருந்தால் போதும். அதை வச்சு நாங்கள் நாடகத்தை முடிச்சிடுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஆள் அந்த மாதிரி ஆள் மனுஷன் மாண்மை நல்ல மனுஷன். ஒரு நான் ஏழைகளுக்கு ஒரு ரொம்ப உதவி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல்
ஆமாம் காலைல இல்லை, நான் கேட்குறத விட்டுட்டேன். என்னைக்கு கேட்குறத விட்டேன்னு சிவன் ராத்திரி வரைக்கும் யாரும் கேட்காதனால அதோட விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதே கடனுக்கு வந்துட்டேன். அருமை சகோதர அருமை என்ன திருச்சியை சேர்ந்த ஆர்எஸ் பிரபகர் பெருங்குடிய சேதுபதியாகவும் பாண்டிமன் அடித்து உங்களை காத்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களை எல்லாம் சிரிக்கைக்கும் சிந்தனை விட்டக்கூடிய என் தலைவலியை போக்கணும்னே வந்திருக்கக்கூடிய யார் 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 சைத்தான் அது. ஆமாம், அமிர்தாஞ்சம் அருமை சகலன்னு உயிரை வாங்குறேன். கோபால் சாமி ஜல்லிக்கட்டு கலையாக நடித்து உங்கள் அன்பதை பிற காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்த சிறந்த முறையில் 6 மணி கலரசு 6 மணி சக்கரவர்த்தி இசை மேதையில் செல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை புத்தானத்தை அருகமலை குருமலப்பட்டியை சேர்ந்த எங்களது ஏபி சந்திரா. நீங்க சொல்லுங்க. அருமை சந்திர அவர்கள் உண்மையிலே 6 மணி பெற்ற பின் பாடல்கள். ஹலோ ஊரடங்கு சாமத்துல ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர் கோடி போறத்துலவோ நினப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் உஞ்சிருப்பு உரண்டு படுத்தாடும் பாவி மக உன் நினப்பு, பாவி மக உன் நினப்பு. ஊரடங்கு சாமத்தில ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்வோடி பொறுத்திடவோ எனப்புல படுத்திருந்தேன். அத்தடிச்சு சலசலப்போ உலகெல்லாம் உஞ்சிருப்பு உரண்டு படுத்தாடும் பாவி மக உன் நினப்பு, அடி பாவி மக உன் நினப்பு. ஊரடங்கு சாமத்தில பொன்னையாரு பேசினாரி எடுத்து பின்னதுன்னு பொன்னையாரு பேசினாரி. கருவேலா உள்ளெடுத்து கள்ளி செடியிடலாம் உன் பேரும் என் பேரு ஒரு சேர எழுதினோமே. ஒரு நீ கரையோரும் உட்கார்ந்து பேசினோமே. ஒரு கரங்களையை கண்டு ஓடி நாம உழுந்தோமே. ஒரு கரங்களையை கண்டு ஓடி நாம யாரு என்ன சொன்னாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும், யாரு என்ன சொன்னாலும் ஜாதி சொல்லி பிரிச்சாலும் உன்னையே சேருவன்னு துண்டு போட்டு தாண்டினியே. வார்த்தையில நான் இருக்கேன், வாக்கப்பட காத்திருக்கேன். வார்த்தையில நான் இருக்கேன், வாக்கப்பட காத்திருக்கேன். நான் வாக்கப்பட காத்திருக்கேன். ஊரடங்கு சாமத்துல ஒரு அருமையான பாடல். உண்மையாலுமே இந்த வந்த பாடலை கேட்கும்போது மனசு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மக்களை மயக்க வைக்கிறோம்னா எந்த பாடலும் ஒன்றும் பாடலாம் அப்படின்னு நினைக்காம இப்படித்தான் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து பாடிய மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி கண்டித வணக்கம். அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடடிக்கும் சொல்லக்கூடிய மதிப்புரிய அருமை அண்ணா, எங்களுக்கெல்லாம் ஒரு குருநாதராக விளங்கக்கூடிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை அண்ணா அவர்கள் ஒரு நிமிஷம் இதை சொல்லி முடிச்சு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் கோச்சுக்கு. அருமை என்ன பாசத்தை என்று முறவதே எங்களது நைனா கோபிநாத் அவர்கள் மிருதங்க டோலக் தபேலா.
நைனா சிரிச்சுக்கிட்டே நீ சிரிச்சாதான் நல்லா இருக்கு அப்படி சரி அப்படி போடியா வணக்கம் அன்பன் அவர்களுக்கு நன்றி. கொஞ்சம் கைதட்டுனீங்களா? கைதட்டினா என்னங்கம்மா என்னங்கண்ணே கொஞ்சம் கைதட்டு. ஒரு நடிகனுக்கு பிடிக்கிறதே கைதட்டல் தான். நீங்கள் காசு கொடுக்குறதா பெரிய விஷயம். காசு யார் வேணாலும் வாங்கிக்கலாம். மொத்தமாக உழைக்கிறவங்க கைதட்டல் மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆர்வமாக பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கிறதே பணியில் என்னத்தடா நாடா நடிக்கிறாங்க அப்படி தேங்குற மாதிரி இருக்குது. போ அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு சிறந்த முறையில் நடத்தி வரும் எஸ் சபரிவேல் தப்பாட்ட கலைக்குழு மற்றும் ராஜா ராணி ஆட்டம் இருப்பிடம் கோட்டையூர் நத்தமட்டம் திண்டுக்கல் மாவட்டம் உரிமை பி சர்க்குணம் அன்பன் அவர்கள் சார்பாக ரூபாய் 50 செல்வங்கள் கொடுத்துக்கிறார்கள். அன்பில் கௌரவப்படுத்திய அன்பன் அவர்களுக்கு நன்றி. நடிகை வணக்கம். தப்பாட்ட கலை நிகழ்ச்சியை நடத்தி வரும் அன்பன் அவர்கள் மற்றும் ராஜாராணி ஆட்டத்தை நடத்தி வரும் எஸ் சபரிவேல் ட்ரம் செட் அன்பன் அவர்கள் கலைக்குழு சார்பாக எங்களுக்காக ரூபாய் 50 செல்வங்களை கொடுத்துக்கிறார்கள். அன்பில் கௌரவப்படுத்திய அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு கலைஞனுக்கு கலைஞன் மரியாதை கொடுக்க முடியும். யாரும் கொடுத்த முடியுமா? கிடையாது. தெரிஞ்சாதான் கொடுக்க முடியும். தெரியலன்னா அதான் சொல்லுவேன். அதனால அன்பன் அவர்களுக்கு கலைத்துறை உங்கள் கலைத்துறை வாழக வாழ வாழ நாங்கள் வாழ்த்துக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டோடு அதற்கு இணையாக சிறந்த முறையில் ஆளுநர் மாஸ்டர் பலபாத்திய மன்னன் சிறிப்பழகன் மற்றும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய எங்களது பலவாத்திய மன்னன் சொல்லக்கூடிய PS பாண்டித்துறை அவர்கள் ஆல்ரவுண்டர் இசைப்பார். இது வைக்கட்டுமா? மைக்கு வச்சா உனக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ PS பாண்டித்துறை அவர்கள் மீண்டும் ஒரு முறை யாகப்படுத்துகிறோம். PS பாண்டித்துறை அவர்கள் விரும்புகையில் ஆல்ரவுண்டர் இசைப்பார்.
வேகமா முடிச்சுன்னா அது கெடிக்கலாம், அதை கெடிக்கலாம். அப்படி குத்துறான். வாசிக்கிறியடா அப்பா, உனக்கெல்லாம் கை வலிக்குமா வலிக்காதா? சம்பளம் வாங்குறோம் நாங்களாம். நாங்க என்ன பேப்பரா வாங்குறோம்? ஒன்னே எதுவும் சொல்ல மாட்டாடா. நானே நின்று பேசினா பொம்பளை பிள்ளை எப்ப ஒரு போட்டு அறுக்குறான்னு என்ன ஏதாச்சும் சொல்லவாடா? முடிச்சிருக்கலாம். எல்லாரும் நானும் பாக்குறேன், ஒரு ஆல்ரவுண்டு ஒரு மிருதங்க இருக்கிறீங்க. ஆனா எல்லாம் இந்த இனிக்கு உண்டு நம்ம ஆட்டு வாழ் மாதிரி வச்சுட்டு குச்சியை வச்சு வாசிக்கிறீங்க. ஒரு ஆல்ரவுண்டு நாச்சியம் இந்த தண்டி குச்சியை வச்சு வாசிருக்கீங்களா? என்ன வாசிப்பியா நீ? ஒரு குத்து குத்துனில எப்படி டிங்குன கடிடிங் டிங்குன கடிடிங். இது அது மாதிரி வாசி. நீ எதுல பாடுவ? பொத்து விட்டு போயிருவோமா? சரி அது வாசிட்டேன். ரொம்பலாம் நான் கேட்க ரொம்பல நிக்கலாம். வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு, வருஷத்துக்குள்ள தான் உடம்புக்கு தான் கேடும். அதனால உன்னிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வியை ரெண்டு விஷயம் சொல்லுப்பா. நான் சொல்றதெல்லாம் வாசிப்பியா? தெரிஞ்சளவு வாசிப்பியா? தத்தித்தா முடிஞ்சா? தத்தித்தானா 4 அடி தான். ரெண்டு அங்கிட்ட ரெண்டு தத்திங்க நத்தா தத்தி தலாங்க தக்க திம்மி தக்க சொன்னத்தா கிருதா கிருதா. ஓ முகரில் தான் முளைக்க அந்த கிருதா கிருதாங்கிறீங்க. கிருதா கிருதா. என்ன எதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நாடகத்துக்கு வந்து? உனக்கு 10 வருஷம் ஆச்சு. கிருதாங்க அப்படி புருட்டன் இழுக்கணும். கிருதா அப்படியே வச்சிரு. ஏன்னா பொங்க வைக்கிற கல் இருந்தா கொண்டு வாங்க. அப்புறம் என்ன போட்டு குத்தாத. கிருதா அப்படியே புருட்டா கிருதா. அப்ப எல்லாத்துக்கும் வாசிக்கிறீல்ல? எல்லாத்துக்கும் வாசிக்கிறீல்ல? நம்ம தோசட்டி வச்சிருக்கேன். அதை அது இருக்கு. தங்கி பின்னாடி வச்சிருக்கேன். எறன்னைக்கு கொஞ்சம் அணியை புதுக்க முடியுவேனே. ஆனா என் சம்பளத்தை ஒட்டி வாங்குற அதை நினைச்சா தாண்டா வயிற்றுச்ச மாரா இருக்கு எனக்கு. என்னோட கூட வாங்கணும்னா எனக்கு ஏன் பின்னாடியே வாரீங்க நீங்க. நான் 2,500 வாங்கினா நீங்க 2 ரூபா வாங்குறீங்க. வாங்குறீங்க இப்போ எல்லாத்துக்கும் வாசிக்கிறீல்ல? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்குது. சும்மா சாடம் நம்ம சாடம் என்ன சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க. ஆமா ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துல தவுளை கூட்டி வரல. தவுள் அடிக்கிறவங்கள தவுள் அடிக்கணும். இந்த நாயஸ்வரம் இதெல்லாம் வாசிப்பாங்க. அவங்கள கூட்டி வரல, உங்களை கூட்டி போறாங்க. அதுக்கு எப்படி வாசிப்பியா? அதான்டா எவ்வளவு நேரம் வாசிக்காத. தாலி கட்டி அவன் பஸ் நைட்டுக்கே போயிருப்பேன். எவ்வளவு நேரம்டா வாசிக்கிறேன்? சரி அதுக்கு வாசிட்டேன். இப்போ ஒரு கிழவி செத்து போச்சு ஒரு ஊர்ல. அந்த கிழவிக்கு யாருமே இல்ல. ஓஏபி காசு வாங்கி தின்னது. மண்ணு கூட நீதான் தள்ளிக்கணும், நீதான் தூக்கிட்டு போனோம், வாசிக்கிட்டே தூக்கிட்டு போனோம். அதுக்கு எப்படி வாசிப்ப? என்னடா ஆள் இல்லாதவனுக்கு தான் பத்தியா? செத்த பணத்துக்கு கூட மரியாதை இல்லடா. உயிரோட இருக்கிறப்ப அந்த பொம்பளை இருந்திருந்தா எம்பூட்டு பேர் வாங்கியிருக்கும். அது எப்பேற்பட்ட கிழவி தெரியுமா? ஊர்ல 4 வருஷம் வச்சிருந்துச்சு. இப்ப பாத்தியா அனாதையா போய் சாகுது. அதுக்கு வாச்சிட்டேன். இன்னொரு கிழவி செத்து போச்சு. அது பெரிய பணக்கார கிழவி. உனக்கு ஆப்புல இருந்து புல்லுல இருந்து உனக்கு எல்லா விஷயமும் சாப்பாடு சரக்கு எல்லாம் விடிகிற வரையும் நீ குடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா அட்டி எப்படி அட்டி உன்னை கண்டா அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி தொழில்கார் வந்துட்டாங்க அப்படின்னு உன்னை கண்டதுமே மரியாதை தராங்க. அந்த கிழவிக்கு எப்படி வாசிப்பேன்?
இப்போ தெரியுதா? பணம் இருந்தால் எப்படி, பணம் இல்லைன்னா எப்படி? மனுஷன் வாழ்க்கை இவ்வளோதான். ஆமா. பணம் இருந்தாத்தான் வாசிக்க கூட வாசிப்பாங்க, செய்கிற ஆள் கூட தொழிலை செய்யும். இல்லைன்னா நீ செத்தாண்ட மாதிரி போடான்னு ஒசு வருவியா? பணமாக இருந்தாலும் அதுதான், மனுஷனாக இருந்தாலும் அதுதான். இதுக்குள்ள என்னடா சண்டை சச்சரவு ஜாதி மதம் போட்டுட்டு அடிக்குது? இருக்கிற சந்தோஷமா வாழும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா தான் மனுஷன். ஏன் நான் வேற மாதிரியா பேசுறேன்? மனுஷன் அது வேறு இது வேறு, தொழில் வேறு அது வேறு இல்லை. இப்போ வந்து நம்ம பொதுமக்களுக்காண்டி பேச அது வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊரில் சாமி வந்துருச்சுடா. இப்போ பார்த்தீங்கன்னா கரகம் ஜோடிச்சு வந்துட்டு இருக்குது. ஊருக்குள்ள வந்துருச்சு கரகம். இங்க வந்துட்டேன், ஊருக்குள்ள வந்துருச்சு. ஊருக்குள்ள வர்றப்ப இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, ஆத்தாளை பார்த்ததுமே ஒவ்வொரு பொம்பளை எல்லாம் சாமி வந்து ஆடும். மறுபடியும் இந்த சாமி பாட்டு அது அந்த சாமி வர்றப்ப வாசிக்க வாசிக்க பெண்களுக்கெல்லாம் சாமி வரும்பாரு. ஆத்தா என் குடும்பத்தை காப்பாற்றணும் ஒவ்வொரு பொம்பளையெல்லாம் ஆடும்பாரு. சேலை ஒரு சைடாக வந்துட்டு போகும், இங்கிட்ட ஒரு சைடாக வந்துட்டு போகும். 4 பொம்பளை அதை கட்டி பிடிக்கிறேன்னு அதுவும் சேலை வந்துட்டு போகும். அப்போதைக்கு அந்த 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 இதுக்கு வாசிப்பீங்க சாமி வர்றப்ப. அது எப்படி வாசிப்பியா? சேலை வந்து போச்சு, சேலை வந்து போச்சுன்னே வாசிப்பியா? விட வெளியே தெரியாம. இப்போ அதுக்கு வாசிட்டேன். இப்போ பெண்கள் இத்தனை பெண்கள் இருக்காங்க, நாடகம் பார்க்குறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குது. சாமியை கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த நாடகம் நடந்துருக்கப்ப மகமாயி நாடகம் வச்சுட்டாங்கப்பா. இப்போ சாமி அழைக்கிறாங்க. சாமி அழைக்கிறப்ப எப்படி வாசிப்பேன்? சாமி அழைக்கிறப்ப நான் பாடணும், பாடினா தான் வாசிப்பேன். உடனே இப்போ பாருங்க சாமி வருது. எழுவங்க ஆத்தா எல்லாம் விசில் அடிச்சு 6 மணி நேரம் இப்போ அழைச்சி விட்ருவோம். 1/2 மணி நேரத்தில் நான் உள்ளே வரலன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் வந்தேன்? தாயே மகமாயி ஆயிரங்க நூடுகாலே ஓடிவாமா தாயே. ஹலோ 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 அண்ணா ஆத்தா. ஆமா சாமி. ஹலோ 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 ஆத்தா பிறந்த இடம் தாயே, ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம், மலையாளம் ஆத்தா பிறந்த இடம். ஐயே ஆத்தா பிறந்த இடம், ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம், மலையாளம் மலையாளம் ஏ தாயி பிறந்த இடம். ஏன் தாயி பிறந்த இடம். விடுமா சாமி அதை ஏமா போட்டு அமுக்குறியா? பின்னாடி போட்டு அமுக்காதியம்மா. ஏன் தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம், மலையாளம் ஏன் தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம். ஐயா தங்க நல்ல மலையாளம், மலையாளம் மலையாளம் கைதட்டுமா சாமியார் இருப்ப கைதட்டு கைதட்டுங்க விளையாட்டு சொல்ல கைதட்டு உற்சாகப்படுத்துங்க. பப்புனுக்காரன் தான் சாமி அழைக்கணுமா? யாரு வேணாலும் சாமி அழைக்கலாம். அடிச்சு விசில கலப்பு சிலுக்க சிலுக்க வராளே மாதிரி சிங்கரதா எடி வராளே, சிலுக்க சிலுக்க வராளே மாதிரி வரதா எடி வராளே, சிலுக்க அடி சிலுக்க சிலுக்க வராளே மாதிரி சிங்கரதா எடி வராளே, வரது வராளே மாதிரி வரதா எடி வராளே. நாகமடி ஆட்டி வர வேணுமடி, நாகமடி ஆட்டி வர வேணுமடி, ஓடி வர வேணுமடி. தாயே சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே முத்து மாறி சிம்மரதோ எரி வராளே, அந்த வரையும் சந்தோஷம். ஆத்தா உன்னை எதிர்பார்த்தேன் வந்துட்டு மண்மை சாத்தாவை கண்டு எல்லாம் கைதட்டலுங்க. மனிதனுக்கு மனிதன் வைக்கப்பட தெய்வத்துக்கார் வைக்கப்படக்கூடாது. ஏமா சொந்தக்கார வாமா அங்கே கூட்டி போமா கொஞ்சம் நேரம். மறுபடியும் அவர் வந்து சாமி அழைப்பாரு. அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கணும். வாங்க வாங்க பிடிக்க பிடிங்க அப்படியே சொந்தக்கார வந்து யாரும் தெய்வம் வந்து சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா ஒரு பப்பனுக்காரன் எல்லாருமே தெய்வ பக்தரோட தான் இருக்கிறோம். நம்ம அழைச்சாலும் யாரும் இலக்கரமா நினைக்க கூடாது. தெய்வம் வந்து ரொம்ப சந்தோஷம் சாமி, நீ வந்த வரையும் எனக்கு காட்சி கொடுத்த வரையும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கொண்டோடு அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் நாடத்துக்கு தாய் தேவலக்கூடிய தாள மாஸ்டர்மான மதிக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா எங்களது எம்.எஸ். முத்துக்குமார் அவர்களை தாளத்தை இசைப்பார். நன்றி. தமிழக மன்னன் சிறை வைப்பு பேர் தெரியாம இருக்கு. ஆர்.எஸ். பிரபாகரன் சின் கம்பெனி விபி
விகே வேங்கை கலைக்குழு சின் கம்பெனி அன்பன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தக்க தெளிவாக ஒலி ஆண் ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது சரஸ்வதி ஆடியோஸ் இருப்பிடம் சடையம்பட்டி. ரோஜா மலர் ராஜகுமார் போயிட்டேன். அந்த படம் புது பாட்டு வந்திருக்குதுல்ல, சீ 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 குமாரி ஒரு சி குமரிச்சியா என் போட்டாட்டி எனக்கு பணத்தை பார்த்து போயிட்டியே சீ சீ. அந்த பாட்டை கெடுத்துட்டடா சண்டாளா. அக்கா வந்திருக்கேன்டா, தங்கச்சி வந்திருக்கேன்டா. விளக்கமாறு தின்னு வருவேன். அதுக்கடுத்து மண்மை ஒரு அருமையான ஒளிபெருக்கி. ஏன்னா காலத்தின் அழியாத பாடல்கள் எத்தனையோ பாடல் இருந்தாலும் மண்மை அந்த காலத்தில் எழுதின பாடல்கள் கவிஞர்கள் எழுதிய பாடலை போட்டு அன்பு சரஸ்வதி ஆடியோ சுரமையில் இருக்கும். அதில் பணிபுரிய நல்ல புலங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு இவை நாடத்துக்கு மட்டுமல்ல தாங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் சிறந்த பொருட்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் அருமையான சரஸ்வதி ஆடியோ துறைமைகள் தொடர்பு கொள்ளுங்கள் நடித்துடன் சொல்லிக்கொண்டு அன்பன் அவர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டோடு அது சமயம் பக்தரோடிகளும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து நாடகத்தினை கண்டளிக்கும் அன்போடு அழைக்கின்றார்கள். இப்படிக்கு இல்மான் குறைபட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக நாடகத்தை அமைத்துள்ள அனைத்து நல்ல உலகங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டோடு நாடக அமைப்பாளர் விபி வேங்கை கருப்பையா உங்கள் மண்ணின் மைந்தன் என்று சொல்லக்கூடிய விபி வேங்கை கருப்பையா அவர் ஒரு பூஜாரி தான் போல. விபி வேங்கை கருப்பையா ராஜநடிகர் அவர் கலைக்குழு சார்பாக இந்நாடகத்தை அமைத்துள்ளார். அவரிடம் நாடகம் மட்டுமல்ல இது போன்ற முத்தாளம்மன் சத்யன் சாவித்திரி பபலக்குடி அர்ச்சந்திரம் எனக்கண்டம் மல்லி திருமணம் பொன்னார் சங்கர் காத்தாவரம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு நாடகத்தினை கொடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கொண்டு மிக மிக குறைந்த செலவில் நடத்துடன் சொல்லிக்கொண்டு அன்பு அவர்கள் சார்பாகம் எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி அறிந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடல் அழகி அப்படியே சுந்தரி புதுக்கோட்டை சிட்டு என்ன புள்ள பேர சொன்னே கத்துது எல்லாம் அதுக்கு ஒரு கட்டியை போட வேண்டியது. கிளம்புதாமா நடந்தா நக்மா பர்தா பத்மி சிரிச்சா சினேகா என்ன சொல்லக்கூடிய அருமை சகோதரி சினேகா அஜித் பொண்டாட்டியா? சினேகா அஜித் பொண்டாட்டியாடா? மிருதம் வாசி பாருல அஜித். ஏன்டா தெருடுத்து தெருவில் வர்ற? எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கண்ணே. இதை மட்டும் கட் பண்ணி போட்டு விட. ஆமா அப்புறம் அவன் செருப்படி வாங்கிக்குவேன். அருமை சகோதரி பாசத்தை என்று மறவாத எங்களது எம் நந்தினி என்ற அம்பிகா அவர்கள் இவருக்கு முறையில் டான்ஸ் மட்டும் பல படங்கள் எடுத்தவங்க பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா குளிரும் காயட்டுமா உனக்கு மின்மினி முடிச்சு விளக்காயே தட்டுமா அடிக்கிற வரையிலும் அடியில சாஞ்சு எதையோ சொல்லட்டுமா அம்மே தரணும் சீரு மாங்காரட்டு தோடு சிரிக்கிற சங்க தேரு உன் தேவ என்ன கேரு கடல புள்ளலாடு நாடே தாமரப்பு புள்ளாடோ தண்ணீர தாமர புதருக்கு புள்ள தாவணி வாங்கி இப்பெல்லாம் தன்னெண்ணை போட அந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் நீ தன்னெண்ணை போடுறத நான் பார்ப்பேன். அதனால நீ தன்னெண்ணை போடுறத நீ பார்ப்பேன். அதனால மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களை எல்லாம் தமிழகத்தின் இந்தியா முழுவதும் உலகமெங்கும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக எங்களை எல்லாம் ஒரு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பிஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் சுந்தரம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அறிந்த வணக்கம். அதனைத் தொடர்ந்து ஒரு மனுஷன் உழைக்கிறது ஒரு ஜாமயத்து காண்டிதான் அம்மா அந்த ஒரு சாப்பாடு மண்மே ஒரு நாடக நடிகர் வந்து அன்போட பரிமாறிய எங்களுக்காக ரொம்ப நேரம் சென்று டேபிள் சேர்லாம் தூக்கிட்டு வந்து பார்ப்போம் தலையிலே தூக்கிட்டு வந்து மண்மே ஒரு அருமையான முறையில் எங்களுக்கு சாப்பாடு உணவளித்த குடும்பத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அறிந்த வணக்கம். மற்றும் உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடத்திக் கொண்டிருப்பது புத்தானத்தை சேர்ந்த எஸ்பி சரத்குமார் பப்பனாகும் மற்றும் பல படங்கள் நடித்து உங்கள் அன்பதை பெற காத்துக் கொள்கிறேன். நான் தவறாக பேசியிருந்தாலும் தாங்கள் சொந்த பிள்ளை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னும் என்னை சார்ந்த நடிகளை ஆதரித்து விடுகிற பிறகு நல்லாசை விளங்குமாறு உங்களுக்கு இருபாதம் தொட்டு கதைப்பனை துவங்கின்றோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இதுக்கு மேல வந்தமா சொல்லு போட்டமா தான் இருக்கணும். அம்மா வெளியே விட்டுருமா எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும்.